2024 ஹோண்டாவோட CB300F பைக் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் ஒரு 60,000 ரூபா வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட பிரைஸ் வந்து கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன, இந்த வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சேலம் சூர்யா விளாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பைக்கோட கீ. இது பார்க்கறதுக்கு ஒரு நார்மலான டிசைனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப நல்ல ஷார்ப் எட்ஜஸோட ஒரு மஸ்குலரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு 300cc பைக் மாதிரியே இல்லை. இதோட லுக்ஸ் அண்ட் டிசைன் ஒரு பெரிய சூப்பர் பைக் ஃபீல் வந்து கொடுக்குது. ரொம்பவே ஒரு நல்ல டிசைன் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ ஓவராலாகவே இந்த வண்டியோட லுக்ஸ் பார்க்கறதுக்கு டாப் நாச்சாக இருக்கு. இந்த ரிவ்யூ நம்ம எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம்ல இருக்க ஹோண்டா பிக்வின் சென்ட்ரல் சேலம்ல. ஸோ இவங்க கிட்ட ஒரு 300cc மேல இருக்கிற எந்த ஒரு ஹோண்டா பைக் வாங்குறதா இருந்தாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ், கூகுள் லொகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லைட்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஆல் LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விசிபிலிட்டியா இருக்கட்டும், இதோட லுக்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில ஆல் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசார்ட் சுவிட்சும் வந்துடும். இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED செட்டப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 37mm USD சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் மர்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS வந்து ஸ்டாண்டர்டாகவே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தோம்னா 110 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க 17 இன்ச் அலாய்ஸோட. ஸோ இந்த கேலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிசன் கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஒரு 276mm டிஸ்க் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் தான் டாப் நாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 300cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க வித் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சோட. ஸோ இந்த வண்டி ஒரு 24.5 bhp பவரையும் ஒரு 25.6 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நம்பர்ஸா பார்க்கும்போது ஒரு டாப் நாச்சான நம்பரா இல்லாம இருக்கலாம். ஆனா இதோட இனிஷியல் பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மல் 300cc மாதிரியே தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு 140-150 தான் இந்த வண்டியோட டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு நார்மலான 300cc மாதிரி தான் இந்த வண்டியோட பிக்கப் இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே கொடுக்கும். ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டியோட மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃபைண்டா இருக்கும். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு ரொம்ப நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கான ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வித் லப்பர்ல வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைலன்சரை சுற்றி ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் கவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டல்ல வரல, ஃபைபர் பிளாஸ்டிக் கவர்ல வர மாதிரி இருக்குது. ரேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 220mm ஆஃப் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சேனல் ABS வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் வந்துடும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேர்ல ஒரு 150 செக்ஷனுக்கான டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 இன்ச் அலாய்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேடியல் டியூப்லெஸ் டயரோட வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான், ப்ரீலோட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரேர் அந்த பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அலுமினியம்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கு. ரேர் டெய்லைட் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஸ்லீக்கா இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. இண்டிகேட்டர்ஸ், அந்த நம்பர் பிளேட்டுக்கான லைட் எல்லாமே ஒரு LED செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் டைடி பார்த்தீங்கன்னா மெட்டல்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைப்ரேஷன்லாம் இருந்தாலும் இது உடையாத மாதிரி இருக்கிற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சாரி கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சாரிகார்டோட டிசைன் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் டைப் சென்ஸ் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 177mm வரும். ஸோ இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இந்த வண்டியில் சென்டர் ஸ்டாண்ட் வராது. ஸோ இன்ஜின் கவல் அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 790mm வந்து வர மாதிரி இருக்கும். ஸ்பிளிட் ஸ்கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொம்பு ஷேப்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 790mm வந்துருது. ஸோ இது ஒரு 5'4" மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5'7" இருக்கிறேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான இந்த சீட் வந்து கொடுக்குது. ரைடருக்கு மட்டும் இல்ல, பில்லியனுக்கான சீட்டும் நல்ல ஒரு பிராடா ஒரு பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடர்ஸ்க்கும் இந்த வண்டி கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்குமே இந்த வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன் வந்து கொடுக்குது. ஸோ இந்த வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி நல்ல ஒரு அப்ரைட்டான ரைடிங் வந்து இந்த வண்டி கொடுக்குது.
அடுத்து இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணும். இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா டேங்க்லேயே போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது, 10x10 நேவிகேஷன் இருக்கும், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ், ரேஞ்சு, இது எல்லாமே இதில் வந்து கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சின்னதாக இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பீடோமீட்டர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட கிளச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருக்குது, ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சுங்கிறதுனால. ஸோ இந்த வண்டியில் வந்து பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது. அந்த ப்ளூடூத் கனெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்என் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச், அப்புறம் ஹசார்ட் சுவிட்ச். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அடுத்து இந்த வண்டியோட ப்ரைசிங்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிற டாப் மாடல் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த டாப் மாடல் தான். ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,16,000 ரூபாய் வருது. ஸோ ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த 2,16,000 ரூபாய் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூக் 200 இருக்கட்டும், ஒரு R15 V4 இருக்கட்டும், இந்த மாதிரி பைக் தான் வாங்க முடியும். ஸோ அந்த பைக்ஸை விடையே இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 300 cc ஆயில் கூல்டு இருக்கிற ஒரு ஹோண்டாவோட இன்ஜின் ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆல் LED ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குது. ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 cc ஈக்குவலான ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இந்த வண்டியோட பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவர் பார்த்தீங்கன்னா 0 to 100 ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற 300 cc மோட்டர் சைக்கிள் மாதிரியே இருக்குது அந்த 0 to 100. ஆனால் இந்த வண்டியோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 145 ஒரு 150 தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கம்மி. ஆனால் நீங்கள் அந்த கொடுக்குற 2,16,000 ரூபீஸ்க்கு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்ண வேற எந்த வண்டியுமே மார்க்கெட்டில் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வண்டி ரொம்பவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். இந்த வண்டி ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டி வந்து நம்ம ஆவரேஜாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மைலேஜ் பற்றி தான் நிறைய பேர் பயந்துக்குவாங்க. மைலேஜும் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஸோ இந்த வண்டி எனக்கு பர்சனலாக இந்த 2,16,000 ரூபீஸ்க்கு ஓரளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி பைக்காக தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த பைக் எப்படி இருக்குது நான் சொல்கிறேன்னு வாங்க வேணாம். உங்களுக்கு இந்த பைக் எப்படி இருக்குதுன்னு நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த பைக்கை வாங்கிக்கோங்க. இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ தான் நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.